டு ஆல் த நீட் ஆஸ்பிரன்ஸ், நீங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்து ஹார்ட் ஒர்க் போட்ட அந்த ட்ரீம் டே வரப்போது May 7th 2023 கைஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டேக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, இன்னும் 2-3 நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா இன்னும் பெட்டரா படிச்சுட்டு பெட்டர் ரிவிஷன் பண்ணிட்டு போய் நல்லா பண்ணுவேன்னா நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கைஸ், நமக்கு எத்தனை நாள் கொடுத்தாலும் நமக்கு இன்னும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும், நமக்கு போதுமான அளவு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அக்செப்ட் தட் May 7th நீட் எக்ஸாம் இருக்க போதுங்க. கண்டிப்பா மனசு சொல்லிட்டு இருக்கிற டைமை மேக்ஸிமலா எப்படி யூட்டிலைஸ் பண்றது, மற்ற நீட் ஆஸ்பிரன்ஸ் விட எனக்கு இருக்கிற டைமை ப்ராப்பரா நான் எப்படி யூஸ் பண்ணி நான் இத்தனை நாள் போட்ட ஹார்ட் ஒர்க், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் இது வரைக்கும் நான் போட்ட ஸ்டடீஸை எப்படி வேகமா ரிவிஷன் பண்ணிட்டு போறது, எஃபெக்டிவா நான் இது வரைக்கும் படிச்ச நான் ஈஸியா மறந்து போற டாபிக் டக்குன்னு திருப்பி போறதுன்னு அந்த ரிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு செகண்டும் உங்களோட நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு +4 மார்க்ஸ் கொண்டு வரதுக்காக எல்லாமே வேல்யூபிளா ரிவைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஃப்ரம் திஸ் நவ் இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ப்ராப்பரா ஒர்க் போட்டீங்கன்னா நீங்க இத்தனை நாள் போட்ட எஃபர்ட் எல்லாத்துக்குமான ரிசல்ட்டா May 7th அன்னைக்கு நீங்க போற எக்ஸாம், நீங்க எழுத போற எக்ஸாமோட மார்க் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கைஸ், கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் ஈவன் ஃப்ரம் நவ். இத்தனை நாள் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஸோ யாராலும் அதை மாற்ற முடியாது. ப்ரொவைடட் இதுக்கப்புறம் இருக்கிற 1 or 2 டேஸை ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணுங்க. நம்ம மார்க் எடுப்போமா சீட் எடுப்போங்கிறத யோசிச்சுட்டே இருக்காதீங்க. டெஃபினட்டா திஸ் prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. So give your hard work, put your fullest efforts, revision பண்ணிட்டு நல்லா போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. All the very best. This is the message from Neet Strategies in Tamil. Take care. Thank you all. Bye.